மலேசியா கோலாலம்பூரோட ஹார்ட் என்னென்னு தெரியுமா? இந்த கேஎல்சிசி தான். இந்த கேஎல்சிசிக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு வாங்க உள்ளாக்க போய் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வெளிநாட்டிலேருந்து வர்றவங்க இந்த கேஎல்சிசியை எந்த இடத்துல நின்று ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம் மற்றும் இந்த கேஎல்சிசி உள்ளாக்க என்னென்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். நம்ம இப்போ முதல்ல கேஎல்சிசியோட பக்கத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். கேஎல்சிசிக்கு பக்கத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்பில் ஹிப்ஹாப்னு பஸ் இருக்குது. இந்த பஸ்ஸில் 2 மணி நேரம் கோலாலம்பூர் சிட்டியை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம். இந்த பஸ்ஸு 2 மாடி உள்ளது. நம்ம மேலே இருந்து பார்க்கலாம், கீழே இருந்தும் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே அந்த பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுக்கிற கவுண்டர் இருக்குது. நம்ம அங்கேயே டிக்கெட் வாங்கி பஸ் ரைடு போகலாம். அடுத்து அந்த டிக்கெட் கவுண்டர் பக்கத்துலேயே ஒரு வழி இருக்குது. அந்த வழியாக வந்து இந்த இடத்துல நின்று நீங்கள் வீடியோ ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபுல் வியூவு தெரியும். அடுத்து இந்த இடத்துல நின்று ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா மாலுக்குள்ளே போகிற என்ட்ரி இருக்கே. நம்ம மாலுக்குள்ளே போகாமல் பார்க் போகிற சைடு நம்ம போவோம். பார்க் சைடு நடந்து போனோம்னா அங்கேயும் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிற வியூ பாயிண்ட் இருக்குது. இங்கேயுமே கேஎல்சிசி உள்ளாக்க போகிறதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நின்று நான் வீடியோவை காமிக்கிறேன் பாருங்கள். நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறாங்க. இங்கேயும் வியூ ஃபுல்லாக கிளியராக இருக்கேன். அடுத்து ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா பெரிய பப்ளிக் பேங்க் இருக்குது, சின்ன ஃபவுண்டெயின் இருக்குது. இந்த வியூவில் நின்று நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோ எடுப்பாங்க. வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னு. இப்போ நான் 360 டிகிரியில் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஃபவுண்டெயின் வியூவு, இந்த கேஎல்சிசியோட வியூவு எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. அடுத்து நம்ம இந்த என்ட்ரன்ஸ் வழியாகத்தான் நம்ம உள்ளாக்க போக போகிறோம். உள்ளாக்க போய் என்னென்ன பிளேசஸ் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த என்ட்ரன்ஸு தான் நம்ம கேஎல்சிசிக்கு மேலே உள்ள ஸ்கை பிரிட்ஜ் போகிறதுக்கு உள்ள என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம உள்ளாக்க வரையிலேயே பாருங்கள், நம்மளுக்கு ஆப்போசிட்டில் F1 காரு டிஸ்பிளேயாக மேலே வச்சுருக்கிறாங்க. இது மலேசியாவில் ரேஸ்க்கு யூஸ் பண்ணுற F1 காரு. இந்த இடத்துல நின்று நிறைய பேர் ஃபோட்டோ வீடியோ எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ நம்ம F1 ரேஸ் கார் பார்த்துட்டு லெஃப்ட் சைடில் வந்தோம்னா மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. இதில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னா, மலேசியாவில் உள்ள ஆர்கெஸ்ட்ரா இங்கே இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு வச்சுருக்கிறாங்க. இப்போ அதில் என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு சின்ன போர்டு வச்சுருக்கிறாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர்கள் மலேசியாவில் எப்படி சொல்லுவாங்கன்னு இந்த போர்டை பார்த்து நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் பேர்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கு பக்கத்தில் பார்த்தோம்னா பியானோ இருக்குது. இந்த பியானோவும் டிஸ்பிளே தான் வச்சுருக்கிறாங்க. வாசிக்க தெரிஞ்சால் வாசிக்கலாம். மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் பியானோ பார்த்துட்டு ரைட் சைடில் வந்தோம்னா பெட்ரோனாஸ் ட்வின் டவர் ஸ்கை பிரிட்ஜ் போகிற என்ட்ரன்ஸ் இருக்குது. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக போய் கீழே எஸ்கலேட்டர் இறங்கி போனால் நம்ம ஸ்கை பிரிட்ஜ் போகிறதுக்குள்ளே லிஃப்ட் இருக்கேன். இப்போ நம்ம எஸ்கலேட்டர் எடுத்து கீழே வந்தாச்சு. இப்போ நான் வீடியோவில் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். கீழே வந்தால் இப்படித்தான் இருக்கேன். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அதுதான் எக்ஸ்பிரஸ் வே. இது விஐபி டிக்கெட் எடுத்தவங்களுக்கு. அடுத்து வந்தோம்னா பாருங்கள், க்யூவில் நிறைய பேர் நிற்கிறாங்க. இதுதான் நார்மல் டிக்கெட் எடுத்தவங்க மேலே போகிறதுக்கு உள்ள லிஃப்ட் ஏறுற வழி. இந்த ஸ்கை பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு டிக்கெட்டு நம்ம கவுண்டர்லேயும் எடுக்கலாம். இங்கேயே டிக்கெட் எடுக்கிற வெண்டிங் மிஷின் இருக்குது, அதிலேயே டிக்கெட் எடுக்கலாம். அதுக்கு பக்கத்துலேயே டிக்கெட் என்னென்ன ப்ரைஸுன்னு போர்டு வச்சுருக்கிறாங்க. இந்த ஸ்கை பிரிட்ஜ் போகிறதுக்கு நம்ம டிக்கெட்டு அன்னைக்கே எடுக்க முடியாது, ஒரு நாள் முன்னாடியே எடுத்துறேன்னு. இந்த ஸ்கை பிரிட்ஜுக்கு போகிறதுக்கு திங்கக்கிழமை லீவு. அடுத்து வர வீடியோவில் பெட்ரோனாஸ் ட்வின் டவர்ஸ் எப்படி மேலே போகிறது, ஸ்கை பிரிட்ஜ் எத்தனாவது மாடியில் இருக்குதுங்கிறத நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்து எங்கே வந்திருக்கிறோம்னா கேஎல்சிசியில் உள்ள மாலுக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த மால் உள்ளாக்க வந்து பார்த்தா 4 மாடி இருக்குது. இதோட 4வது மாடியில் தான் சயின்ஸ் சென்டர் இருக்குது. இந்த சயின்ஸ் சென்டருக்கு கிட்ஸுகளை கூட்டிகிட்டு போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. சயின்ஸ் சென்டர் எப்படி இருக்குங்கிறதையும் அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இந்த மாலுக்குள்ளே லக்ஸரி பிராண்டட் ஷாப்பும் இருக்குது, சாதாரண ஷாப்பும் இருக்குது. இப்போ நம்ம போகிற வழியில் பாருங்கள் டிஜேஐ ஷாப் இருக்குது. டிஜேஐ ஷாப் பார்த்துட்டு அடுத்து வந்தோம்னா லிஃப்ட் இருக்குது. இந்த லிஃப்ட் ஃபுல்லாக மிரர் பேக்ரவுண்டில் இருக்குது. இந்த லிஃப்ட்டில் நம்ம 4வது மாடி வரைக்கும் போய் இந்த மாலில் தான் சூர்யா நடித்த அயன் படத்தோட சாங் ஒன்று எடுத்தாங்கன்னா நம்புவீங்களா?
இந்த மாலோட ஃபுல் வியூவும் பார்க்கலாம். இப்போ நான் மாலை ஃபுல்லாக 360 டிகிரியில் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இப்போ நம்ம மாலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு பின்னாடி இருக்கிற பார்க் வந்தாச்சு. இப்போ நம்ம பார்க்குக்கு வரையிலேயே நைட் ஆயிடுச்சு. நைட் வியூ இந்த பார்க்கில் ரொம்ப அழகாக இருக்கு. நிறைய பேர் இந்த பார்க்குக்கு டே டைமை விட நைட் டைமில் தான் வருவாங்க. ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, வாக்கிங் ஜாகிங் போகலாம். அது மட்டும் இல்லை, சில்ட்ரன்ஸ் ப்ளே கிரவுண்ட் இருக்குது, வாட்டர் பூல் இருக்குது, லேக் இருக்குது, இங்கே அக்வேரியம் இருக்குது. எல்லாம் ஒரே இடத்துலையே பார்க்கலாம். இந்த பார்க்கை பார்க்குறதுக்கு ரொம்ப க்ரீனரியாக இருக்கு. இந்த லேக்குக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா நிறைய ரெஸ்டாரண்ட் இருக்கு. நிறைய வெளிநாட்டு ஃபுட்டு இங்கே கிடைக்கும். இப்போ இந்த பார்க்கில் இருந்து நான் ஃபுல் வியூவையும் 360 டிகிரியில் சுற்றி காமிக்கிறேன் பாருங்கள். பார்க்கும் இந்த கேஎல்சிசி வியூவும் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. கேஎல்சிசி வியூ பார்த்துட்டு அடுத்து வந்தோம்னா ஒரு காரு இருக்குது. இந்த காரு பக்கத்து ஹோட்டலில் தங்கியிருக்கிறவங்கள இந்த பார்க்குக்கு ஃப்ரீயாக கொண்டு வந்து விடுவாங்க. இப்போ கேஎல்சிசி அதுக்கு உள்ளாக்க உள்ள மாலு எல்லாம் பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கு போகிறதுக்கு வெளியாக வந்தாச்சு. இந்த கேஎல்சிசியை விட்டு வெளியாகிற இடத்துலையே டேக்ஸி ஸ்டாண்டு இருக்குது. நம்ம டேக்ஸி வேணுனாலும் எடுத்து போகலாம். ஆனால் நான் டேக்ஸி எடுக்கலை, பஸ்ஸில் தான் போக போகிறேன். இந்த பஸ் ஸ்டாப் எங்கே இருக்குதுன்னா டேக்ஸி ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. இப்போ நான் இந்த பஸ் ஏறி தான் போக போகிறேன். இந்த பஸ்ஸு மலேசியனுக்கு ஃப்ரீ, வெளிநாட்டுக்காரவங்களுக்கு 1 ரிங்கிட் பே பண்ணணும். இந்த பஸ்ஸில் மலேசியன் எப்படி ஃப்ரீயாக போகிறது, வெளிநாட்டுக்காரவங்க எப்படி 1 ரிங்கிட் பே பண்ணுறது, எல்லாமே டீட்டெயில்ஸாக நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன். இந்த ஃப்ரீ பஸ் ஏறி நான் எங்கே வந்திருக்கிறேன்னா புக்கிபிந்தாங்க்கு தான் வந்திருக்கிறேன். எதுக்கு வந்திருக்கிறேன்னா சவர்மா வாங்க தான் வந்திருக்கிறேன். சவர்மா கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் புக்கிபிந்தாங் ரோட்டில் உள்ள லைட்ஸை காமிக்கிறேன். ஈதுக்கு போட்ட லைட்ஸ் இன்னும் மாற்றவே இல்லை. அதே போல் பெவிலியன் வாசல்லையும் காமிக்கிறேன் பாருங்கள். அதுவுமே பெருநாள் டெக்கரேஷனுக்கு போட்ட லைட்ஸு இன்னும் மாற்றவே இல்லை. இது ரெண்டையும் வீடியோ எடுத்துகிட்டு சவர்மா கடைக்கு போவோம். இப்போ நம்ம சவர்மா கடைக்கு வர்ற வழியில் பாருங்கள், வாட்சனோட ரிவார்ட்ஸ் போட்டிருக்கிறாங்க. ரிவார்ட்ஸில் என்ன கொடுக்குறாங்கன்னா நம்மளுக்கு பொருட்கள் வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. அதுக்கு நம்ம முதல்ல என்ன பண்ணணும்னா வாட்சனோட கியூஆரில் நம்ம டஃப்தார் பண்ணணும். அடுத்து இந்த மாதிரி கை இருக்குது, அவங்க 5 வளையம் கொடுப்பாங்க. இந்த விரலுக்குள்ளே நம்ம கரெக்டாக இந்த 5 வளையத்தை போட்டோம்னா நம்மளுக்கு எத்தனை வளையம் போடுறோமோ அதுக்கு தக்கன பாயிண்ட்ஸ் கொடுத்து நம்மளுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. கிஃப்ட்டு இங்கே வாங்க முடியாது, நம்ம வாட்சனில் தான் போய் வாங்கிக்கிறேன்னு. இதோட டீட்டெயில்ஸ் போர்டு எல்லாமே அங்கே வச்சுருக்கிறாங்க. அதே போல் ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸுமே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதுவும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ வாட்சனில் கொடுக்குற ரிவார்ட்ஸு கிஃப்ட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டு நம்ம சவர்மா கடையில் வந்து சவர்மா வாங்கியாச்சு. வீடியோ லென்த்தாக போகிறதுனால நான் அடுத்த வீடியோவில் சவர்மா எந்த கடையில் வாங்கினேன், எவ்வளோ ப்ரைஸு எல்லாமே டீட்டெயில்ஸாக நான் அப்லோட் பண்ணுறேன். இதோட என்னோடய வீடியோ முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.